தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. யாழ் பல்கலை துணைவேந்தர் உள்ளிட்ட 14 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல். மக்களுக்கு பேரிடி, பேருந்து கட்டணம் 12% அதிகரிப்பு. வடக்கு தனியார் பேருந்து சாரதிகள் நடத்துனர்களுக்கு புதிய சீருடை, புகார்களுக்கு அவசர இலக்கமும் இணைப்பு. கோட்டாபயவிடம் வாக்குமூலம் பதிவு, தனிப்பட்ட செயலாளருக்கு விளக்கமறியல் நீட்டிப்பு. அதிமுகவின் முக்கிய விக்கெட்டை வீழ்த்தியது தமிழக வெற்றிக் கழகம். தொடர்பென விரிவான செய்திகள். யாழ் பல்கலைக்கழக முன்னாள் கலைப்பீடாதிபதி சிவசுப்பிரமணியம் ரகுராம் தன் மீது அவதூறு பரப்பப்பட்டதாக தெரிவித்து 14 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் முன்னாள் மாணவிகள் முகப்புத்தகம், டிக்டாக் மற்றும் யூடியூப் சமூக வலைதளங்களில் கருத்து வெளியிட்ட 14 பேருக்கு எதிராக நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் கீழ் குறித்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த மனு மீதான விசாரணை நேற்றைய தினம் புதன்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மன்று வழக்கினை எதிர்வரும் 10ஆம் திகதிக்கு திகதியிட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னாள் கலைப்பீடாதிபதியான சிவசுப்பிரமணியம் ரகுராம் தன்னை தவறான முறைக்கு உள்ளாக்கியதாக முன்னாள் பல்கலைக்கழக மாணவியும் 2 வருட காலமாக தற்காலிக துணை விரிவுரையாளராகவும் கடமையாற்றிய பெண் பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவிற்கு முறைப்பாடு செய்திருந்தார். இதையடுத்து பல்கலைக்கழக மட்டத்தில் விசாரணை குழு அமைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் முன்னாள் கலைப்பீடாதிபதி சிவசுப்பிரமணியம் ரகுராம் குறித்த முன்னாள் மாணவியுடன் உரையாடிய தொலைபேசி ஒலிப்பதிவென சில ஒலிப்பதிவுகள் டிக்டாக் தளம் மற்றும் முகநூல்களில் பகிரப்பட்டன. அதன் அடிப்படையில் சிலரால் முகநூல்களிலும் யூடியூப் தளத்திலும் கருத்துகள் வெளியிடப்பட்டன. இந்நிலையிலேயே பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றில் நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் பிரிவு 20 கீழ் யாழ்ப்பாண பல்கலைக்கழக முன்னாள் கலைப்பீடாதிபதி சிவசுப்பிரமணியம் ரகுராமால் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அதில் 14 பேர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். குறித்த 14 பேரில் சிவசுப்பிரமணியம் ரகுராம் மீது குற்றச்சாட்டை முன்வைத்துள்ள மாணவி, அவரது நண்பியான முன்னாள் பல்கலைக்கழக மாணவி, யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் ஆகியோருடன் இணையீட்டாளர்களாக யூடியூப், டிக்டாக், முகப்புத்தகம் ஆகியவற்றில் மனுதாரர் தொடர்பிலான தடை செய்யப்பட்ட கூற்றுக்களை பிரசுரித்தமைக்கு எதிராகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறித்த வழக்கினை நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட பருத்தித்துறை நீதவான் நீதிமன்ற நீதவான் நிபந்தனையுடனான கட்டளையை பிறப்பிப்பதா இல்லையா என்பதை முடிவு செய்வதற்காக வழக்கினை எதிர்வரும் 10ஆம் திகதிக்கு திகதியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பேருந்து கட்டணத்தை 12% அதிகரிப்பதற்கு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவும் இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கமும் தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எதிர்வரும் 6ஆம் திகதி முதல் இந்த கட்டண திருத்தம் நடைமுறைக்கு வரவுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி ஆக குறைந்த கட்டணம் 30 ரூபாவினால் இருந்து 34 ரூபாவாக அதிகரிக்கப்படும் என தனியார் பேருந்துரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹெமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். சாதாரண சேவையின் கீழான பேருந்து கட்டணத்தை 100 கிலோமீட்டருக்கும் குறைந்த பயண தூரத்திற்கு 12% 100 அல்லது அதற்கு மேற்பட்ட கிலோமீட்டருக்கான பயண தூரத்திற்கு 20% அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் சொகுசு பேருந்துகளுக்கான கட்டணத்தை முதல் 100 கிலோமீட்டருக்கான பயண தூரத்திற்கு 12% 100 கிலோமீட்டருக்கும் அதிக பயண தூரத்திற்கு 15% அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை எதிர்வரும் நாட்களில் பேருந்து கட்டணங்கள் அதிகரிக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிச அமைச்சரவை முடிவுகளை அறிவிப்பதற்காக நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்திருந்தார். அதன்படி தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவினால் உரிய சதவீதம் அறிவிக்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வடமாகாணத்தில் சேவையில் ஈடுபடும் தனியார் பேருந்து சாரதிகள் மற்றும் நடத்துனர்களுக்கான புதிய சீருடை அறிமுக விழா போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் நேற்று கிளிநொச்சியில் சிறப்பாக நடைபெற்றது. கிளிநொச்சியில் உள்ள வடமாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபைக்கு நேற்று உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்ட அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவை அதிகார சபையின் தலைவர் பொறியியலாளர் எஸ் விமலேஸ்வரன் பொன்னாடை போர்த்தி வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து
சார்ந்த அதிகார சபையின் தற்போதைய செயற்பாடுகளை பார்வையிட்ட அமைச்சர் அங்குள்ள உத்தியோகத்தர்களுடன் கலந்துரையாடி அவர்களின் தேவைகளை கேட்டறிந்தார். இதன் முக்கிய நிகழ்வாக வடமாகாண தனியார் பேருந்து சாரதிகள் மற்றும் நடத்துனர்களுக்கான புதிய சீருடை அதிகாரப்பூர்வமாக அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. இந்த புதிய சீருடையில் பயணிகள் ஏதேனும் புகார்களை தெரிவிப்பதற்காக வடமாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் அவசர தொலைபேசி இலக்கம் அச்சிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் பொதுமக்களுக்கு மிகவும் பாதுகாப்பான மற்றும் விழிப்புணர்வுடன் கூடிய வினைத்திறனான சேவையை வழங்க முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் முன்னாள் தனிப்பட்ட செயலாளரும் அரசியல் செயற்பாட்டாளருமான சுகீஸ்வர பண்டாரவிற்கு விளக்கமறியல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் எதிர்வரும் ஜூலை மாதம் 8ஆம் தேதி வரை அவரை மேலும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று காலை முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே நீதவான் பசான் அமர்சேன இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். அத்துடன் சுகீஸ்வர பண்டாரவின் பிணை விண்ணப்பம் மீதான கட்டளையும் நீதவான் ஜூலை 8ஆம் தேதி வரை ஒத்திவைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் நேற்றைய நீதிமன்ற விசாரணைகளின் போது இந்த விவகாரம் தொடர்பாக முன்னெடுக்கப்பட்டு வரும் விசேஷ விசாரணைகளின் ஒரு பகுதியாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவிடமிருந்தும் ஒரு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய குற்றப்புலனாய்வு பணியகம் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளது. ஒரே நேரத்தில் 2 வெவ்வேறு அரசு நிறுவனங்களில் இருந்து சட்டவிரோதமாக 2 மாதாந்த சம்பளங்களை பெற்றுக்கொண்டதாக தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டின் கீழ் கடந்த ஜூன் மாதம் 18ஆம் தேதி சுகீஸ்வர பண்டார கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை மகாஜன கல்லூரியில் விஞ்ஞான செயன்முறை முகாம் ஒன்று நேற்றைய தினம் நடைபெற்றது. கல்லூரியின் முன்னாள் விஞ்ஞான பாட ஆசிரியர் காளிதாசனின் 80வது அகவை நிறைவை முன்னிட்டு குறித்த நிகழ்வு பழைய மாணவர்களால் ஒழுங்குபடுத்தப்பட்டது. குறித்த நிகழ்வில் விருந்தினர்கள் மாலை அணிவித்து வரவேற்கப்பட்டதுடன் மங்கள விளக்கேற்றலுடன் நிகழ்வுகள் ஆரம்பமாகியிருந்தது. குறித்த நிகழ்வில் பாடசாலை அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சி. விஜயபாஸ்கர் இன்று காலை 9 மணிக்கு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையவுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். அண்மையில் அதிமுக எம்எல்ஏ பதவியிலிருந்து இவர் விலகியிருந்தார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: கடந்த 35 ஆண்டு காலமாக அரசியல் களத்தில் நான் ஆற்றி வருகின்ற மக்கள் பணிகளும் பொதுநல தொண்டுகளும் நீங்கள் அறிந்ததே. குறிப்பாக தமிழகத்தின் சுகாதாரத்துறை அமைச்சராக நான் பொறுப்பு வகித்த போது உலகையே உலுக்கிய கோவிட் பெருந்தொற்று காலகட்டத்தில் முழு அர்ப்பணிப்போடு மக்களுக்காக நான் ஆற்றிய பணிகளை நீங்கள் நன்கறிவீர்கள். நம் மண்ணுக்கும் மக்களின் நல்வாழ்வுக்குமான என் பொதுவாழ்வு பயணத்தை மேலும் அர்த்தமுள்ளதாக்கும் மாற்றத்தின் புதிய தொடக்கமாக மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்று நல்லாட்சி புரிந்து வரும் தமிழக முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தில் என்னை இணைத்துக் கொண்டு என் அரசியல் பயணத்தை புதிய உத்வேகத்துடன் தொடர இருப்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மாபெரும் இணைப்பு விழா நாளை காலை 9 மணி முதல் மாபலிபுரம் 4 பாயிண்ட்ஸ் பை ஷெரட்டன் ஹோட்டல் அரங்கில் மிகச்சிறப்பாக நடைபெற உள்ளதென தெரிவிக்கப்பட்டுள்ளது.